வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட். இந்த ப்ரைஸ் பேண்ட்னா என்ன? முதல்ல இந்த அப்பர் ப்ரைஸ் பேண்ட், லோவர் ப்ரைஸ் பேண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது எப்படி க்ரியேட் ஆகுது? இந்த ப்ரைஸ் பேண்ட் ஹிட் ஆகிற ஆர் இது ஃப்ரீஸ் ஆகிற ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஈக்விட்டிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் எதுனா ஒரு பேங்க் செக்டாரோ இல்லை எதுனா ஒரு வேறு செக்டாரில் உள்ள கம்பெனியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்னாப்சார்ட் ஆர் ட்ரேட் ஸ்னாப்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லோவர் ப்ரைஸ் பேண்ட், அப்பர் ப்ரைஸ் பேண்ட் அப்படின்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸான நம்மளுடைய மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்குறது. இதுதான் எல்லாரோட முக்கிய தேவையாகவே இருந்துட்டு வருது. அதே சமயம் நம்மளோட கேபிட்டலும் குறைஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாகிடக்கூடாது, அது ப்ரொடெக்டடாக இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அதை பொறுத்தளவும் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல கவனம் செலுத்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ்க்கு ஒரு நீங்கள் ஷேர் வாங்குறீங்க. அந்த கம்பெனி வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்க ஷேர்ஸு ஆர் நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கியிருக்கிற ஷேருக்கு ஒரு 50% வந்துட்டு நீங்கள் வாங்கின அதே நல்லா டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் 100 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபீஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது. இது போல் மேஜரான ஃப்ளக்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் செபி வந்துட்டு இந்த ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பேண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேஜர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதுவும் ஆகாமல் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஈவன் அது மேலே போனாலும் சரி, அது கீழே போனாலும் சரி. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான லாஸ் வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு என்எஸ்சி பிஎஸ்சி ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு டவுட் வந்திருக்கும். அப்போ 50%, 80% எல்லாம் எப்படி மேலே போகுது, எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக ஷைன் பண்ணோம், நாங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டர் வந்து மேனுவலாக அந்த ஷேர்ஸோட லெவலை வந்து ட்ரைவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, ஒரு கம்பெனி இப்போ ஒரு 1000 ஷேர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா, அது வேறு ஒரு கம்பெனி அந்த 1000 ஷேர்ஸையும் அப்படியே பல்காக வாங்கிட்டு அதுக்கு ஒரு 50%, 80% வந்துட்டு ஹைக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்மளை மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது வந்து 50% வந்துட்டு ஹைக் ஆகிருக்கு, 80% வந்துட்டு ஹைக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் போயிட்டு வாங்கினா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைக் ஆகும், ஒரு 10% ஹைக் ஆனாலே நம்மளுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குமே, நல்ல ப்ராஃபிட் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் தான் பிஸ்னஸ் ட்ரிக்ஸே இருக்குது. அப்படி வாங்கும்போது இந்த இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் போய் அதில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரைஸ் பேண்டு இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை செபி வச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆர் 10% வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸ், அந்த ஷேரை வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆன ஷேர்ஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதுக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட எக்ஸ்சேஞ்ச் நாட் அலௌடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்எஸ்சி வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே வந்துடும். இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்துட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஓல்டு இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு செக்யூர் கொடுக்கறதுக்காக செபி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனை வந்துட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்கிறாங்க. ப்ரைஸ் பேண்டு நம்ம யூஸ் பண்ணி அது எப்போ ஃப்ரீஸ் ஆகுது, அது எப்போ லோவர் பேண்ட் அப்பர் பேண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.